ஹாய் லீகல் ஃபேயர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா பிஎன்எஸ்எஸ் 2023 சாப்டர் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சாப்டர் 5ல் எந்த செக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 35 to 62 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் எல்லா சாப்டருக்குமே கண்டிப்பாக ஒரு ஹெட்டிங் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த சாப்டருக்கும் ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங்கோட நேம் என்னென்னா அரெஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ். ஓகே, இதில் நம்ம ஒரு பர்டிகுலர் செக்ஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன செக்ஷன் அப்படின்னா செக்ஷன் 43 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் 2023. அதே இதில் சிஆர்பிசியில் செக்ஷன் 46. ஓகே, இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்கு நம்ம பிஎன்எஸ்எஸ்ஸையும் படித்து சிஆர்பிசியை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு ஜூலை 1, 2024 தான் பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லா கேம் இன்ட்டு ஃபோர்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஆர்பிசி தான். தட் மீன்ஸ் என்னென்னா, முந்தின நாள் ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செக்ஷன் 46 சிஆர்பிசி படி தான் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம கொஞ்சம் சிஆர்பிசியும் படிச்சிருக்கணும், ப்ளஸ் பிஎன்எஸ்எஸ்ஸையும் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அதை நான் கம்பேரிட்டிவாக நான் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, செக்ஷன் 43 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அரெஸ்ட் ஹவ் மேட், எப்படி அந்த அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அரெஸ்ட்டுன்னு சொல்லும்போதே நமக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரே டவுட் என்னென்னா, அரெஸ்ட்னா என்னது, கஸ்டடினா என்னது அப்படின்னு. அரெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு பர்சனை அந்த போலீஸ் ஆஃபீஸர் சீஸ் பண்ணுவாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு லீகல் அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க அந்த பர்சனை சீஸ் பண்ணுறதுக்காக. அதே இதில் கஸ்டடின்னு சொல்லும்போது அந்த பர்சனை சர்வேலன்ஸ், அதாவது கண்காணிக்க மட்டும்தான் செய்வாங்க, அவங்கள சீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, கஸ்டடிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா போலீஸ் ஆஃபீஸர் அந்த பர்சனை சந்தேகப்படக்கூடிய பர்சனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லோக்கல் லிமிட்டை தவிர வேறு எங்கேயும் இங்கே போகக்கூடாது அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள கண்காணிக்கிறதுக்காக. அதே அரெஸ்ட்னு சொல்லும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லலாம் வச்சுருப்பாங்க, சீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, எங்கேயும் போக விடாமல். இதுதான் அரெஸ்ட்டுக்கும் கஸ்டடிக்கான டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ நம்ம செக்ஷன் 43க்கு உள்ளாடி போகலாம். செக்ஷன் 43 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் 2023 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரெஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸரோ அப்படி இல்லைன்னா அதர் பர்சனோ அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, அதர் பர்சன்னா ரோட்டில் போகக்கூடிய ஒரு நபரும் போய் அரெஸ்ட் பண்ணலாமா, இன்னொரு பர்சனை போய் அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. இந்த அதர் பர்சன்னு சொல்லக்கூடியவங்க மேஜிஸ்ட்ரேட் ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தேட் பர்சன் அப்படி இல்லைன்னா போலீஸ் ஆஃபீஸர் தான் இவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ஒரு எவிடன்ஸ், ஹார்ட் எவிடன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி அந்த பர்சனை அக்யூஸ் பண்ணக்கூடிய உரிமை போலீஸ் ஆஃபீஸருக்கும் அதர் பர்சனுக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த பர்சனை டச் பண்ணி வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகக்கூடிய உரிமை போலீஸ் ஆஃபீஸருக்கோ அதர் பர்சனுக்கோ இருக்கா அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி இன்டைரக்டாக கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு வராங்க, உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பர்சன் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷனில் பெட்டிஷன்னு சொல்லுவாங்க, கோர்ட்டில் கம்ப்ளைண்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. ஸோ இந்த பெட்டிஷனுக்கு ஹார்ட் எவிடன்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த பர்சன் என்ன செய்வாங்க, ஓகே சார் ஒரு 5 minutes டைம் கொடுங்க, நான் அவங்க கூட நான் வரேன் அப்படின்னு சப்மிஷன் டு த கஸ்டடி பை வேர்ட் ஆர் ஆக்ஷன், வாயால் தான் கண்டிப்பாக சொல்லணும்னு கிடையாது, ஓகே சார் அப்படின்னு வாயால் தான் சொல்லணும்னு கிடையாது, அவங்களுடைய நடத்தை மூலம் அவங்க உடனடியாக வரதுக்கு தான் இருக்காங்கன்னு போலீஸ் ஆஃபீஸருக்கோ அதர் பர்சனுக்கோ புரிஞ்சுது அப்படின்னா
டச் பண்ணக்கூடாது, போலீஸ் ஆஃபீஸர் வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து செக்ஷன் வந்து 43ல் சப்செக்ஷன் 1ல் வந்து சொல்லியிருக்காங்க. அதே இதில் அதே செக்ஷனில் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உமனை வந்து அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அரெஸ்ட் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணும்போது அவங்கள வந்து டச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் டச் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கக்கூடிய நிலையில் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். லைக் ஒரு மூவியில் ஒரு விஷயம் வரும், அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். வடிவேல் வந்து ஒரு படத்தில் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் அந்த லேடி வந்து சாராயம் காய்ச்சக்கூடிய அந்த லேடி, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லேடி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளே போவாங்க. உள்ளே போகும்போது அந்த லேடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தப்பி ஓடி பின்வாசல் வழியாக ஓடி போயிடுவாங்க. இதில் 2 மிஸ்டேக் இருக்குது. ஒன்று வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர், அதாவது வடிவேல் சார் வந்து பொண்ணு கிடையாது இல்லையா, பையன், அவங்க வந்து ஒரு லேடி அரெஸ்ட் பண்ண போகும்போது அவர் கண்டிப்பாக போகக்கூடாது. ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து, அதாவது உமன் போலீஸ் ஆஃபீஸர் தான் கண்டிப்பாட்டு உள்ளே போயிருக்கணும். அது ஒன்று. 2வது விஷயம் என்னென்னா, அவங்க அப்படி தப்பிச்சு ஓடும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து டச் பண்ணி பிடிக்கலாம். அந்த டச் பண்ணி பிடிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கும் அப்படின்னா லேடி போலீஸ் ஆஃபீஸர், அதாவது உமன் போலீஸ் ஆஃபீஸருக்கு தான் அந்த உரிமையை வந்து கொடுத்துருக்காங்க. அதே இதில் சப்செக்ஷன் 2ல் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த அரெஸ்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, அந்த பர்சனை வந்து பை ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து கருணாநிதி வந்து ஜெயலலிதா அவங்களோட பீரியடில் வந்து கருணாநிதி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ண போகும்போது அவர் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு அவருடைய நடத்தை இருந்ததுனால தான் ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பை ஃபோர்ஸ் கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுதான் இந்த சப்செக்ஷன் 40 அதாவது செக்ஷன் 43ல் சப்செக்ஷன் 2ல் வந்து சொல்லியிருப்பாங்க. தேவைப்படக்கூடிய ஃபோர்ஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா செக்ஷன் 43ல் சப்செக்ஷன் 3. இந்த சப்செக்ஷன் 3ன்னு சொல்லக்கூடியது வந்து சிஆர்பிசியில் வந்து இல்லை, இந்த பிஎன்எஸ்எஸில் தான் வந்து இந்த சப்செக்ஷன் 3ஐ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு வந்து ஹேண்ட் கஃப் போட்டு, அதாவது கை விலங்கு போட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டால், முன்னாடியெல்லாம் நம்மக்கிட்ட கேட்டால் முடியாது அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா சிஆர்பிசியில் அது வந்து இல்லை. ஆனால் பிஎன்எஸ்எஸ் 2023ல் செக்ஷன் 43ல் சப்செக்ஷன் 3ல் பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த அஃபென்ஸுடைய நேச்சர் அண்ட் கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹேண்ட் காஃப் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக ஹேண்ட் காஃப் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் கோர்ட்டுக்கு முன்னாடி தட் பர்சனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அந்த பர்சனுக்கு வந்து ஹேண்ட் காஃப் போடலாம், முதல்ல ஒரு வேர்ட் சொல்லியிருப்போம் இல்லையா, நேச்சர் அண்ட் கிராவிட்டி ஆஃப் த அஃபென்ஸ். எந்த அஃபென்ஸுக்கெல்லாம் அந்த ஹேண்ட் காஃப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பர்சன் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருக்காங்க, அதாவது அந்த தப்பை வந்து திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ரிப்பீட்டாக பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா தேட் பர்சனுக்கு வந்து ஹேண்ட் காஃப் போடலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, கஸ்டடி, அதாவது போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆர்கனைஸ்டு க்ரைம் எல்லாம் பண்ணுறாங்க, ட்ரக் ரிலேட்டடான க்ரைம், டெரரிஸ்ட் சம்மந்தமான க்ரைம் பண்ணுறது, இல்லீகலாட்டு ஆயுதங்களை வந்து பதுக்கி வச்சுருக்கிறது, மர்டர் பண்ணியிருக்குது, ரேப், ஆசிட் அட்டாக், அதே மாதிரி வந்து கவுண்டர் ஃபைட்டிங் ஆஃப் காயின்ஸ், கள்ள நோட்டெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, அது ரிலேட்டடான க்ரைம். நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமனை வந்து கடத்தி விற்கிறது, செக்ஷுவல் அஃபென்ஸ் எகென்ஸ்ட் த சில்ட்ரன், அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு எகென்ஸ்டாக ஏதாச்சும் அஃபென்ஸ் பண்ணாலோ போலீஸ் ஆஃபீஸரோ அல்லது மேஜிஸ்ட்ரேட் அப்பாயிண்ட் பண்ணால் அந்த ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா ஹேண்ட் காஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு செக்ஷன் 43ல் சப்செக்ஷன் 3ல் வந்து சொல்லியிருக்காங்க.
அதே இதில் வந்து சப்செக்ஷன் 4ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட பர்சனை வந்து நம்ம வந்து கொல்லக்கூடிய உரிமை வந்து எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கோ மேஜிஸ்ட்ரேட் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த பர்சனுக்கோ வந்து கிடையாது. எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து சாத்தான்குளம் கேஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். டென்னிஸ் கேஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த கேஸில் வந்து என்ன அப்படின்னா, அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் அவங்கள வந்து அடித்து கொன்றிருப்பாங்க. அதே மாதிரி கொல்லக்கூடிய உரிமை வந்து யாருக்குமே கிடையாது. இல்லை பர்டிகுலராக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட பர்சன் வந்து டெத் பெனால்ட்டியோ அப்படி இல்லைன்னா இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் வந்து அவனுக்கு தண்டனையாக இல்லாத பட்சத்தில் அவனை வந்து கொல்லக்கூடிய உரிமை வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடையாது. எல்லாமே கிடையாது. சம் பர்டிகுலராக வந்து சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் தப்பி ஓடனா என்கவுண்டர் பண்ணோம், அந்த மாதிரி எல்லாம் இதில் சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே வந்து இந்த கேசஸ்க்கு நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சப்செக்ஷன் 5ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உமனை வந்து சன்செட்டுக்கு அப்புறமாட்டோ சன்ரைஸ்க்கு முன்னையோ அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் எக்ஸப்ஷன் சர்க்கம்ஸ்டன்சஸில் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறது வந்து உமன் போலீஸ் ஆஃபீஸர் தான் அரெஸ்ட் பண்ண போகணும். அந்த உமன் போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட வந்து ஒரு பெர்மிஷன் வந்து ரிட்டன் ரிப்போர்ட் மூலம் வந்து அவங்க அந்த பெர்மிஷனை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து வாங்கியிருக்கணும். அந்த உமன் போலீஸ் ஆஃபீஸர் வாங்கினதுக்கு அப்புறமாட்டு தான் அந்த லேடியை வந்து அரெஸ்ட் பண்ண போகணும்னு சொல்கிறாங்க. எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்டையும் போகலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. அவங்களுடைய அந்த அஃபென்ஸ் வந்து கமிட் பண்ணியிருப்பாங்க அல்லது அரெஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க இல்லையா, அதோடைய லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட வந்து ப்ரேயர் பெர்மிஷன் கேட்டுக்கிட்ட தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ண போகணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு கேஸில் வந்து செக்ஷன் 43 சப்செக்ஷன் 1க்கு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். என்ன கேஸ் அப்படின்னா, பீரேந்திர குமார் ராய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பர்சனை நம்ம அரெஸ்ட் பண்ண போகும்போது அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க, பை வேர்ட் ஆர் ஆக்ஷன் மூலம் நான் வரேன் அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ டச் பண்ணி கூட்டிகிட்டு போகக்கூடிய உரிமை வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கோ அல்லது மேஜிஸ்ட்ரேட் அப்பாயிண்ட் பண்ண அந்த பர்சனுக்கோ கிடையாது அப்படின்னு சொன்ன கேஸில் தான் பீரேந்திர குமார் ராய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே லீகல் ஃபயர், இது ரிலேட்டடாட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு கேஸில் வந்து கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.